வீடியோ பார்க்கும் அனைத்து பிஎட் படிக்கும் நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது பிஎட் ஃபஸ்ட் இயருக்கு பேப்பர் வேல்யூவேஷன் எப்பொழுதும் அதை பற்றியும், அப்புறமேலுக்கு நீங்கள் பிஎட் அதாவது ஃபஸ்ட் இயர் ஆன்லைன் எக்ஸாம், அதாவது ஃபஸ்ட் இயர்க்குரிய எக்ஸாம் ஆன்லைனில் தான் இருப்பீங்க. அதில் பிடிஎஃப்பில் நிறையா ப்ராப்ளம் இருக்கும். எங்களுக்கு எப்படி அது பிரச்சனை இல்லையா, நாங்கள் கொஷின் நம்பர் போடல, அல்லது நாங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் போடல, அது போடல, இப்படி தான் எங்களுக்கு பிரச்சனை நிறையா இருக்குது. அது பிரச்சனை இல்லையா? சரி, அதை பற்றியும் அதுக்கப்புறமேலுக்கு பிஎட் ஃபஸ்ட் இயர்க்குரிய ரிசல்ட் எப்பொழுது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புது நபராக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி, வாங்க அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது பிஎட் ஃபஸ்ட் இயர் பேப்பர் வேல்யூஷன் டேட்டு பார்த்திங்கன்னா டிசம்பர் ஃபஸ்ட் இயர் 29, 30, 31, அதாவது நாளையிலேருந்து டிசம்பர் 29, 30, 31 இந்த 3 நாட்கள் நடைபெறும். 3 நாட்களில் 2 நாட்கள் பேப்பர் திருத்தினா போதும். அது உங்களுடைய கல்லூரி நிர்வாகம் தான் இந்த 3 நாட்களை ஏதாவது 2 நாட்களை எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் பேப்பர் உங்கள் கல்லூரியில் தான் திருத்துவாங்க. பேப்பர் வேல்யூஷன் உங்கள் கல்லூரியில் தான் நடைபெறும். உங்களுடைய கல்லூரி முதல்வர் தான் அவங்களுக்கு சீஃபாக இருப்பாங்க. மற்ற ஸ்டாஃபுங்க யாரும் அங்கே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மற்ற காலேஜுக்கு பேப்பர் வேல்யூஷனுக்கு போயிடுவாங்க. உங்கள் காலேஜுக்கு மற்ற காலேஜ், உங்கள் காலேஜுக்கு அருகாமையில் உள்ள கல்வியல் கல்லூரியிலேருந்து வருவாங்க. அங்கே வருவாங்க. அவங்க அதில் என்ன ட்விஸ்ட் வச்சுருக்காங்கன்னா எல்லாமே வந்துட முடியாது. அதாவது பிஎட் கல்வியல் கல்லூரியில் அதாவது நீங்கள் கல்வியல் கல்லூரியில் பேராசிரியராக நீங்கள் 3 வருஷம் பணிபுரிஞ்ச அனுபவம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பேப்பர் வேல்யூஷன் திருத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு உங்கள் கல்லூரி அருகாமையில் உள்ள ஆசிரியர்களை தான் பேப்பர் வேல்யூஷன் போடுவாங்க. ஆல்ரெடி போட்டு அவங்க யூனிவர்சிட்டிக்கு அந்த லிஸ்ட் அனுப்பியிருப்பாங்க. நாளையிலேருந்து உங்களுக்கு பிஎட் ஃபஸ்ட் இயர் பேப்பர் வேல்யூஷன் நடைபெறும். அது 29, 30, 31 இந்த தேதியில் நடைபெறும். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சரி, அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா பிடிஎஃப் ப்ராப்ளம். எனக்கு நாங்கள் இதேமாரி அர்ஜென்ட்டாக எழுதி அனுப்பிட்டேன் சார். அனுப்புனதில் நான் பேர் எழுதலை, ரோல் நம்பர் போடல, பேஜ் நம்பர் போடல, கொஷின் நம்பர் போடல, அல்லது முன்னால் ரெஜிஸ்டர் நம்பரே போடல, அது ஒரு சிலது நான் கொஷின் பேப்பர் கோட் நம்பரே போடல. இதெல்லாம் பிரச்சனை இல்லையா சார்? அதனால் ஒன்றும் ஆகிடாதில்ல, பேப்பர் திருத்துவாங்கல்ல அப்போ நிறைய பேர்த்துக்கு உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா உங்களுடைய கல்லூரியில் தான் திருத்துறதுங்கிறதால எதாச்சும் அப்படி டவுட்டாக இருந்தால் கூட உங்களுடைய பிரின்ஸ்பால் இருப்பாங்க, உங்களுடைய கல்லூரி முதல்வர் தான் இருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்டுப்பாங்க. அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. மேக்ஸிமம் உங்களுக்கு மார்க்கு நல்லா தான் வரும். ஏன்னா யூனிவர்சிட்டியிலேருந்து கைட்லைன்ஸ் கொடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் இவ்வளோ மார்க் போடலாம், அதுக்கு மேலே போட்டால் தான் பிரச்சனை. அதாவது 80 மார்க் அதாவது 80% உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க. அதுக்கு மேலே தான் உங்களுக்கு அதிகமாக போட மாட்டாங்க. ஏன்னா நமக்கு அது வந்தாலே போதும். நம்ம அதிகமாக ஆசைப்பட தேவையில்லை. ஏன்னா என்ன சொல்லுவாங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நமக்கு 80% மார்க் வந்தாலே போதும். அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிடிஎஃப் ப்ராப்ளம், அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, மகிழ்ச்சியாகவே இருக்கலாம். அதுக்கப்புறம் ரிசல்ட்டு 3வது என்ன பார்க்க போகிறோம்னா ரிசல்ட் எப்பொழுது, அதாவது உங்களுக்கு இப்போ நம்மளோட முடித்த செகண்ட் இயர் முடிச்சுட்டு போனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி ஒரு 10 நாள்லேயே அவங்களுக்கு ரிசல்ட் விட்டுட்டாங்க. இதெல்லாம் ஒரு வியக்கத்தக்க வகையில் தான் இருக்குது. ஏன்னா எந்த ஒரு வருஷமுமே எவ்வளோ சீக்கிரமாக ரிசல்ட் விட்டதே இல்லை. எக்ஸாம் டக்குன்னு கண்டக்ட் பண்ணி அதை நடத்தி டக்குன்னு ஒரு 10 நாளில் ரிசல்ட் விட்டாங்க. அதேமாரி தான் உங்களுக்கும். அதனால் ரிசல்ட் அதனால் இந்த கல்வியாண்டிலே உங்களுக்கு ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு தான் நமக்கு பேப்பர் இந்த கல்வியாண்டு கடைசி 3 தேதியாக இருந்தாலும் பரவாயில்ல, பேப்பர் திருத்திட்டு போங்கடான்னு சொல்லிட்டு அதாவது உங்களுக்கு பேப்பர் திருத்த வச்சுட்டாங்க ஆசிரியர்களை. அதனால் உங்களுக்கு ரிசல்ட் ஜனவரி செகண்ட் வீக்கில் கன்ஃபார்ம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய செகண்ட் வீக்கில் உங்களுடைய யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் விட்டுருவாங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். அதனால் யாரும் ஃபெயில் ஆக வாய்ப்பே இல்லை. ஒரு சில பேர் சார் ஃபெயில் போட்டுருவாங்க, கொஞ்சம் பயமாக இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா உங்களை கன்ஃபார்ம் ஃபெயில் பண்ண மாட்டாங்க, பாஸ் போட்டுருவாங்க. அதனால் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் எல்லாமே எழுதிருப்பீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் எப்படி எழுதிருப்பீங்கன்னு முதல்கொண்டு அவங்களுக்கு தெரியும். அதனால் உங்களுக்கு கன்ஃபார்ம் மேக்ஸிமம் மார்க் வச்சும் பாஸ் மார்க் வச்சும் போட்டுருவாங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை.